ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தில் கஞ்சி செய்யலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி. இதை நல்லா 3 வாட்டி கழுவிக்கலாம். ஏன்னா அதில் நிறைய டஸ்ட்டுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் வேகாது. அதனால் அப்புறம் வெந்துருச்சான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கணும். அந்த பருப்பு வந்து முழிச்சிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அரிசி சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ உங்களுக்கு தண்ணி வேணும்னா ரொம்ப தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி சேர்த்தா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது, அதுக்கு தான் தேங்காய் துருவி போட்டிருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு சுட சுட கஞ்சி பரிமாற வேண்டியதான். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, போன் ஸ்ட்ரென்த்துக்கு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா வாரத்தில் 1 நாள் சாப்பிட்டா நல்லது. இது கூட ஊறுகாய் வச்சு கொடுத்துருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. அப்படியே காக்காவுக்கு கொஞ்சம் வச்சாச்சு. காக்கா டெய்லியுமே காலையில் வைக்கிறது வழக்கம், அதனால் கொஞ்சோண்டு அது கஞ்சியும் வச்சாச்சு. இதுதான் எங்களுக்கு காலை டிஃபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.